ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்கழி 1 அன்னைக்கு தாங்க எடுத்த vlog தான். அடுத்த லாஸ்ட்டா போட்டிருந்தோட தொடர்ச்சி vlog தான் இதுவுமே. ஏன்னா மார்கழி 1 அன்னைக்கு காலையில நம்ம வேலையெல்லாம் முடிச்சிருந்தோம். லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்க போயிட்டுருக்கோம்னா, நரசிங்கபுரம் சொல்லிட்டு ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு தான், லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பற்றியும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல. திடீர்னு தோன்றுனது தான். ஏன்னா வந்து அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல மழையும் வந்துட்டு இருந்தது. இந்த மழையில நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட விசேஷமே பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அவங்களோட வேண்டுதல் வச்சு 32 முறை சுத்திட்டு வரணுங்க. அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய கூட்டம் வந்து இந்த கோயில்ல வந்து சுத்துவாங்க. அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு சுத்தலை. ஏன்னா எனக்குமே வந்து உடம்பு சரியில்லை. அதனால வந்து மழையும் வந்து நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதனால வந்து என்னால சுத்த முடியல. அவங்க வந்து சுத்தி இருந்தாங்க 32 முறை. நாங்க திடீர்னு ஒரு டீமா தாங்க கிளம்பி போனோம். எங்க சொந்தக்காரங்க அவங்களாம் சேர்ந்து. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ராமர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா, எப்பவுமே போற டைமுக்கு போனா கோயில் சாத்திட்டாங்க. ஏன்னா காலையிலே மார்கழினா சீக்கிரமா திறந்துடுவாங்க இல்லையா, அதனால சீக்கிரமாவே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம கோயிலுக்கு போக முடியலையே நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்காக சரி, சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த நரசிம்மர் தான் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்க போயாச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து அங்க போறதுக்கு எப்படி ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த கோயில் பத்தி யாராவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு மார்கழி 1 எப்படி போச்சுன்றது